தஞ்சை மருத்துவமனையிலே கல்வி பயின்று அதை சார்ந்த நீரோ மருத்துவராக இன்றைக்கு திறந்து வருகிறார். திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரியினுடைய டீனாக பொறுப்பு வகித்தவர், மிகச்சிறந்த தமிழ் ஆர்வலர், பொதுவான சமூக இயக்கங்களிலே கொண்டு சிறந்த ஈடுபாடு காட்டி அதை ஊக்குவிக்கின்ற அற்புதமான அவர். மிகுந்த அடக்கமும் நாம் கேட்டவுடன் இந்த கருத்தரங்கத்திலே கலந்து கொள்கின்ற இசைக்கின்றவர். அது மட்டுமல்ல, அவர் என்னை போல உங்களை போல ஒரு அரசு ஓய்வூதியர் என்பது நமக்கு கூடுதல் பெருமை. அந்த நிலையை டாக்டர் அலீம் அவர்களை இந்த கருத்தரங்கிலே விளையாட்ட நண்போடு ஐயா அவர்களுக்கு நம்முடைய மாநில துணைத்தலைவர் திரு முருகேசன் ஐயா அவர்கள் முன்னாள் இருக்கிறார். மாநில துணைத்தலைவர் திரு கண்ணன் அவர்கள் நிறைவு தொடங்குகிறார். திருச்சி மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க மருத்துவ காப்பீட்டு திட்டம் பற்றிய கருத்தரங்கு விழாவை இங்கு வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த சங்கத்தின் தலைவர், அனைத்து பொறுப்பாளர்கள், ஊழியர்கள் அவர்களுக்கும் முதல் கலைஞர் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் திரு திருவேணி ஐயா மாநில தலைவர் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய பரவசியம் ஐயா அவர்களே, துவக்குரை நிகழ்த்திய ஐயன் பிள்ளை மாணவன் திரு மோகன் சார் அவர்களே, மற்றும் இங்கே சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற எங்கள் சமூக மருத்துவ சங்கத்தின் தலைவர், விடாது போராடக்கூடிய ஒரே தலைவர் எந்த டீட்டெயில் இருந்தாலும் அவர்கள் நியாயம்தான் நியாயம், அநியாயம்தான் நியாயம் சுட்டிக்காட்டு பேசுகிற ஒரே சங்கத்தில். ஏன்னா அவங்க நிற்கிறதுக்காக ஒரு பண்டையில அரசு மருத்துவ சங்கத்திற்கு இணையா ஒரு சங்கத்தை உருவாக்கி கொண்டு வந்த பெருமை நாட்டுக்கு. அதோடு திரு சந்திரகாந்த் அவர்களே, பாலகிருஷ்ணன் அவர்களே, ராஜாமூர்த்தி அவர்களே, வெண்ணிலா அவர்களே மற்றும் நன்றி உரையாற்ற இருக்கின்ற மணிவண்ணன் மாவட்ட தலைவர் அவர்களே, இந்த காப்பீட்டு திட்ட கருத்தரங்களுடைய முக்கிய நோக்கம் மோகன் ஐயா பேசும்போது மிகவும் தெளிவாக பேசினார்கள். இருந்தாலும் வள்ளுவர் சொல்ற மாதிரி மருந்தென வேண்டா யாக்கைக்கு, நம்ம உடம்புக்கு மருந்தே தேவையில்லைங்கிற ஒரு பழக்கத்தை நம்ம கையாள முற்பட்டா சீட்டு மருத்துவ காப்பீடு பெற்று வைத்தியம் பண்ணணுங்கிற நிலைமையே வராதுங்கிறத வள்ளுவன் அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. அதனால வயசானவங்க, ரிட்டையர் ஆனவங்க அந்த முதுமையில என்னென்ன நோய்கள் வரும், அதை தடுக்கிறது எப்படிங்கிறது இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் ஒரு தலைப்பா கொடுத்து பேச அழைக்க வேண்டிய முதல் கண்ணின் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிட்டேன். பொதுவாக ஒருத்தருக்கு சிரசே பிரதானம், அதாவது மூளை சரியா இருந்துச்சுன்னா அது முழு வாழ்க்கையையும் சரியான முறை நடத்திருக்கணும். அதனாலதான் இப்போ உலக நாடு முழுசுமே பிரெயின் ஹெல்த் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மூளையினுடைய நலனை எப்படி பாதுகாக்கிறதுங்கிறத நம்ம குழந்தை பருவத்துல இருந்து கடைபிடிச்சு வந்தோம்னா
ரிட்டையர்ட் லைஃப்ல வந்து நம்ம நோய் இல்லாம வாழ முடியும். அதனால இந்த மூளையினுடைய நலனை பாதுகாக்கிறது உங்க கையில தான் இருக்கும். குறிப்பா வந்து இந்த மூளை நலனை பாதுகாக்கிறதுல வந்து முக்கியமான பாயிண்ட் வந்து நமக்கு வந்து உணவு. இந்த உணவு மாத்திரம் கரெக்டா நம்ம சிறு வயதுல இருந்து உட்கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, நோயே வராது. வள்ளுவனை பொறுத்த வரைக்கும் மருந்து அதிகாரத்துல உணவை பத்தி முக்கியமா 7 குறள்ல பேசினான். நீ உணவே உனக்கு மருந்து அறிவுறுத்துறவன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவன் தான். ஸோ அதனால நம்ம வந்து உணவு பழக்கத்தை நம்ம கடைபிடிக்கணும். எந்த வகையான உணவு பழக்கம்? சிறியவர்களுக்கு உணவு பழக்கம் இருக்கு, உடலை பருவத்தில் சில உணவு பழக்கம் இருக்கு, வயதுக்கு வந்தவங்கள்ட்ட ஒரு உணவு பழக்கம் இருக்கு, அடல்ல ஒரு உணவு பழக்கம், முதியவர்கள்ல ஒரு உணவு பழக்கம். ஸோ பொதுவா உணவுன்னு எடுத்துக்கிட்டா உணவை வந்து எதை தடுக்கணும்னு எடுத்துக்கிட்டா எடுத்துக்கொள்ற உணவை அளவோடு சாப்பிட்டா நோய் இல்லாம இருக்கும். குறிப்பா வந்து பொதுவா எல்லாமே சொல்றது வந்து என்னன்னா, நீங்க வந்து கொழுப்பு நிறைந்த உணவுகளை உட்கொள்ளாதீங்க. எந்த வயதாக இருந்தாலும் அதை வந்து அளவா எடுத்துக்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் உள்ள பொதுவான கருத்து. ஏன்னா கொழுப்பு நிறைந்த உணவு வந்து குறிப்பா வந்து நமக்கு வந்து மூளையில இருதயத்துல இரத்த குழாய் அடைப்புகளை ஏற்படுத்தி வாத நோய் மற்றும் மாரடைப்பு போன்ற நோயை உருவாக்கும். இது வந்து சிறு வயதிலே இருந்தே ஆரம்பிக்கிறதுனால அளவான கொழுப்பு நிறைந்த உணவு வந்து நமக்கு மிகவும் சிறப்பான உணவு. அதாவது கொழுப்பை முழுசா நிப்பாட்டிட்டு சாப்பிடணுங்கிறது இல்லை. கொழுப்பு உணவுல சரிவீத உணவுல குறைச்ச அளவு நம்ம எடுக்கிறது. வெஜிடேரியனா இருந்தா வெஜிடேரியன்ல அளவான கொழுப்பு, நான்வெஜ்ஜா அளவான கொழுப்பு. அதனால வெஜிடேரியன் தான் கொழுப்பு இல்லாத உணவுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த உணவு பொறுத்த வரைக்கும் நான் வெஜிடேரியன் சாப்பிட்டவங்க தான் 99% பேர் நோபல் பிரைஸ் வாங்கிக்கிறாங்க. வெஜிடேரியன் உணவு வந்து அவங்களையும் கொழுப்பு இருக்கு. வெஜிடேரியன் உணவு சாப்பிட்டவங்க வந்து 3-4 பேர் தான் இந்தியாவில் இந்த நோபல் பிரைஸ் வாங்கிக்கிறாங்க. ஸோ அதனால உணவினுடைய தன்மையை புரிஞ்சு அதனுடைய அழக வயதுக்கு தகுந்த மாதிரி உட்கொண்டு வைக்கும். ரெண்டாவது வந்து பழக்க வழக்க மாற்றங்கள் ரொம்ப முக்கியம். குறிப்பா வந்து இப்ப சமீப காலத்துல WHO என்ன சொல்லுதுன்னா, வாழ்வியல் நடைமுறை மாற்றங்கள், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், இது வந்து உங்களுக்கு வயதான காலத்துல நோயே வராம தடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு அரணா இருக்கு. அது மூளையையும் பாதுகாக்கக்கூடிய அரணாக இருக்கு. குறிப்பா வந்து என்ன பழக்க வழக்க மாற்றங்களை நம்ம கடைபிடிக்கணும். இப்ப நம்ம எல்லாம் முதியவர்கள் ஆகிட்டோம். முதியவர்களை வந்து 3 வகையா பிரிப்பாங்க. ஒண்ணு வந்து யங் ஓல்டு, 60-70 வந்து இளம் முதியவர்கள், இளம் முதியவர்கள். ரெண்டாவது வந்து ஓல்டஸ்ட் ஓல்டு, அது மாதிரி 10 வருஷம். நம்ம வந்து இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறது வந்து 2ஆம் நிலை வாழ்க்கை. முதல் நிலை வாழ்க்கை வந்து 3ஆம் நிலை வாழ்க்கை, படிக்கிறதோட போயிடும். 2வது வாழ்க்கை வந்து சர்வீஸ்லேயே போகும், எல்லாம் அரசு முடியுது. 3வது வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகுது. ஸோ இதனால நம்ம வந்து படிக்கிற காலத்துல இருந்து நல்ல பழக்க வழக்கங்களோட நல்லொழுக்கத்தோட வாழ்ந்தா பின் வயதுல வந்து நோய் இல்லாம வாழும். குறிப்பா புகையிலையை எந்த வகையிலையும் உபயோகிக்க கூடாது, புகையிலை உபயோகிக்கிற சூழல்லையும் நம்ம இருக்கக்கூடாது, வாழணும். அதே மாதிரி வந்து மதுவை வந்து அறவே விட்டுடுச்சு. முன்னாடிலாம் மாடரேட்டா சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. இப்ப அதை கூட நீங்க எடுத்துக்கிறாதீங்கன்னு வந்து WHO நிறுவனம் வந்து அறிவுறுத்துது.
இதோட இன்னொரு பழக்க வழக்க மாற்றம் என்ன முக்கியம்னா ஸ்ட்ரெஸ். மன அழுத்தம், பதஷ்டம், டென்ஷன் வந்து இஸ் எ சைலண்ட் கில்லர். வயசானவங்க ஒரு கவலைப்படும் போது அடுத்த ஒரு செகண்ட்ல மாறாட்ட போட்டு இறந்து போயிடுறாங்க, வாதம் அடிச்சு. ஸோ எந்த வகையிலையும் கவலையை புறந்தள்ளி நம்ம வாழணும். எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. அதே மாதிரி கவலைப்படுறவங்களுக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு புத்திமதி சொல்ற இடத்துல ரிட்டையரானாக இருக்கணும். அந்த லெவல்ல அவங்களுக்கு புத்திமதி சொல்லணும். அதே மாதிரி வயதானவங்க இருக்க வீட்டில் வந்து விடலை பிள்ளைகள், பெரியவங்க, மனைவி மக்கள், மருமக்கமார்கள் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்காத நல்ல வாழ்க்கை சூழலை உருவாக்கி தரணும். இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குற சூழல்னாலதான் ரொம்ப முதியவர்கள் வந்து உயிரிழக்க நேர்ந்து, அது மாதிரி தனிமைப்படுத்தப்பட்டு வந்து முதியோர்களிடத்துல சேர்க்கிற அளவுக்கு போயிடுறாங்க. நீங்க என்னோடவே வாழ வேணாம், எனக்கு விடுதலை சொல்ற அளவுக்கு ஆயிடுறாங்க. ஸோ அதனால ஸ்ட்ரெஸ்ஸை பெரியவங்களும் கற்றுக்கணும். அங்கே அவங்களோட வாழ்ற இளைஞர்களையும் தவிர்க்கிறது அவங்களோட பாதுகாக்கிறதுக்கு அவசியமாகும். இதோட வந்து வணக்கம், இறை வணக்கம், மெடிடேஷன் வந்து நம்ம உடம்ப பாதுகாக்கும். வயசான காலத்துல நம்ம மூதாதையெல்லாம் ஏன் கோயில் மூலமா போகணும்னு சொல்றாங்க. இறை வழிபாடு வந்து உங்களை மன அழுத்தத்துல இருந்து குறைக்கும். உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணையில் அது உருவாக்கி கொடுக்கும். ஒரு சில நிமிட பிரார்த்தனைகள் வந்து உங்க மைண்ட பிரெயின் இருக்க நல்ல நிலையில வச்சுக்கணும். இதுக்காக வந்து எந்த வேண்டாலும் வகையில பிரார்த்தனை பண்ணலாம். அவங்கவுங்க மதங்களுக்கு உட்பட்டு, அவங்கவுங்க மதங்களுக்கு உட்பட்டு எக்ஸசைஸ், யோகா, இது மத சார்பில்லாத ஒரே செயல் வந்து மெடிடேஷனும் இந்த யோகாவும். அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி அதை செஞ்சுட்டா உங்களுடைய ஹெல்த் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகளுடைய தலைமை இடமா வந்து சர்க்கரை நோய்க்கு உலகத்துல இருக்கிறதுலே அதிகமான சர்க்கரை நோயாளிகள் உள்ள நாடு இந்தியா. இட்ஸ் கேபிட்டல் ஃபார் டயபெட்டிஸ். அதனால சர்க்கரை நோய் வராமல் தடுக்கிறதுக்கு சர்க்கரை உள்ள உணவுகளை பழகிக்கணும். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் வந்து சர்க்கரையை கட்டுப்படுத்துவதற்கான வைத்தியங்களை கடைபிடிக்கணும். இவ்வாறு கடைபிடிப்பதன் மூலம் நம்ம மூளையினுடைய நலத்தையும் இருதயத்தினுடைய நலத்தையும் நம்ம வந்து பாதுகாக்க முடியும். அதே மாதிரி வந்து ஹைப்பர் டென்ஷன், பிபி நமக்கு வந்து சர்வீஸ்ல உள்ளவங்களுக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனைனால டென்ஷன் ஆகிருக்கும், பிபி கூடியும். அதனால எந்த சூழல்லையும் வந்து பிபி ரைஸ் ஆகாத அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நம்மளுடைய மூவ்மெண்ட் வந்து பப்ளிக்கோட இருக்கும். ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்கணும்னா படித்தவங்க வருவாங்க, படிக்காதவங்க வருவாங்க. அவன்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறது ரொம்ப சிரமமான செயல். மோகனையா சொன்னாங்க, இந்த இன்சூரன்ஸ் உள்ள ப்ராப்ளம் எவ்வளவு என்ன அதை அந்த அந்த விளக்கத்தை சொல்றது அரசுக்கும் தெரிய மாட்டேங்குது. அதனால பாதிப்புகள் வந்து இழப்பீடு ரொம்ப. ஸோ அதனால வந்து நம்ம பப்ளிக்கோட தொடர்பு உள்ளவங்க எந்த சூழல்லையும் டென்ஷன் ஆகி பிபியை ரைஸ் ஆகிற அளவுக்கு வேலை பார்க்கக்கூடாது. மாசத்துக்கு ஒரு 30 தடவையாவது பிபியை கட்டி நம்ம பார்த்துக்கணும். பிபி இருந்தால் உப்பை குறைச்சிக்கிட்டு சார் கொடுக்குற மாத்திரைகளை கம்மி பண்ணிக்கணும். இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம மூளை நலனை காக்கிறதுக்கு வந்து பெரும்பாலானவங்க வந்து ஆக்சிடென்ட்ல தான் பாதிப்பாங்க. ஒரு சின்ன பையன் ஒரு ஹெல்மெட் போடாமல் போய் வந்து அடிபட்டு கவர்மெண்ட் எவ்வளவோ இமீடியட் காக்கணும்னு 48 மணி நேரத்துக்கு இலவசமாக வைத்தியம் பண்ணுது. இன்சூரன்ஸ் திட்டத்தில் வைத்தியம் பண்ணுது. எல்லாம் பண்ணாலும் தாக்கு பிடிக்காத அளவுக்கு போயிடலாம். ஸோ அதனால ஹை ஸ்பீடு, பாதுகாப்பு இல்லாத பயணம் நம்ம குடும்பத்தையும் சமுதாயத்தையும் கெடுத்துரும். அதை வந்து அவங்க நிச்சயமா அவாய்ட் பண்ணி இதோட வந்து நம்மளுடைய வயசானாலும் நம்ம படிக்கிற தன்மையை வந்து விட்டுறக்கூடாது. எப்பவுமே
மூளைக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுக்கறது வந்து நம்ம மூளையை ஆக்டிவா வச்சுக்கணும். அப்படி ஆக்டிவா வச்சுக்கிறதுனால நமக்கு ஞாபகம் மறதிங்கிற நோய் வர்றது குறையும். ஏதாவது விளையாட்டு நிறுவனது பின்னுடையெல்லாம் இந்த சொடுக்குன்னு போகலாம், வார்த்தைகள் இதெல்லாம் வந்து போட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தா இந்த பிரெயினை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது மாதிரி இதுல நம்ம இறங்கணும். அது மாதிரி சோசியல் சர்வீஸும் ப்ரிவென்டிவ் டிசீஸ், சமூக பணிகள் செய்யறாங்க. இது மாதிரி மீட்டிங்லாம் நடத்துறாங்க, நீ வந்து உட்காந்துருக்கணும். இது மாதிரி சோசியல் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் யுவர் ஹெல்த். அதனால ரிட்டையர் ஆனாலும் சமூக பணிகளில் ஈடுபட்டு வரணும் அப்படிங்கிறத கேட்கு. தனிமை வந்து ஆளை கொண்டும் ரிட்டையர் ஆனவங்க இப்ப டாக்டர்கள்லாம் ரிட்டையர் ஆகி வீட்டில் இருந்தா எங்கேயோ போய் சேர்ந்துருவோம். ஸ்டில் வி ஆர் ஒர்க்கிங், சீங் தி பேஷண்ட், எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அதனால ரிட்டையர் ஆனவங்க ரிட்டையர் ஆயிட்டோம்னு நினைக்காம உழைக்கிறதுல நம்ம கவனம் செலுத்தணும். அது வீட்டு வேலையாக இருந்தாலும் வெளியில இருந்தாலும் அவங்க வந்து தனிமையை தவிர்த்து பணிகளை எந்த வகையிலாவது தொடர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இதுதான் வந்து இந்த முதியோர் செய்யக்கூடிய பழக்க வழக்கங்கள். அதுக்கடுத்து வந்து முதியோர்கள் வரக்கூடிய நோய்கள் பற்றி ஒரு குறிப்பா ஒரு செகண்ட் குறிப்பா வயசானவர்கள் வந்து முக்கியமா ஏற்படுறது வந்து ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளமா வந்து ஞாபக மறதி நோய், அல்சீமர் டிசீஸ், டிமென்ஷியா. இந்த ஞாபக மறதி நோய் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா கடந்த கால ஞாபகம் எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும், நிகழ்காலத்துல ஒரு ஞாபக மறதி வரும். இது வந்து ஞாபக மறதி நோயினுடைய ஆரம்ப கட்டம். அப்பவே அந்த கண்டறிஞ்சு மருத்துவ ஆலோசனை பெற்று அதற்கான சிகிச்சைகள், கண்டுபிடிப்பு சிகிச்சைகள் அனைத்தும் வந்து இலவசமா கிடைக்குது, குறைச்ச செலவுல இருக்கு, அரசு மருத்துவமனையில கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி அதுக்குள்ள மாத்திரைகளும் தராங்க, பெற்று பயனடைய முடியும். இதுக்கடுத்து வந்து வயதானவர்களுக்கு வர்றது வந்து பார்க்கின்சன் டிசீஸ் ஒரு நோய். இது நடுக்க நோய். வயசானவங்க நம்ம நடக்கிற ஸ்பீடு எல்லாம் சுலபமாயிடும், கையில நடக்கிறோம். இந்த நோயை வந்து ஆரம்பத்திலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சும்மா இருக்கையிலே லேசான கை ஆட்டம், இது ஏர்லியஸ்ட் சைன் ஆஃப் பார்க்கின்சன். அது மாதிரி நடக்கையில மூணு மாதிரி ஆரம்பிப்பாங்க. இது வீட்டில் உள்ளவங்களுக்கு இருந்தாலும் உடனடி மருத்துவமனை ஆலோசனை இலவசமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கிடைக்குது. செக்கு அது என்ன நோயில அறிஞ்சு சிகிச்சை பண்ணிட்டா அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதை விட முக்கியமான நோய் வந்து வாத நோய். வாத நோய் வந்து வயசானவங்கள்ட்ட நிறைய வருது. நம்ம பழக்க வழக்க மாற்றங்கள்னால அதை வெல்ல முடியும். அரசை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அவசரத்துக்கும் நீ ஒரு கன்சல்ட் பண்ணணுமா பண்ணி கேள்வி. ஒரு அவசரமா ஆஸ்பத்திரிக்கு போவோமா 108 ரிங் பண்ணி ஆஸ்பத்திரிக்கு போவோம். ஸோ டைம் இஸ் த பிரைன். வாத நோய் ஏற்பட்டவங்க உடனே ரீச் தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஏன்னா ஒவ்வொரு 60 மைல் சுற்றளவுலையும் ஒரு பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு. திருச்சி மாவட்டம் தான் நம்மளுடைய டிஆர்பி அரசு மருத்துவமனையில இந்த சிகிச்சைகள்லாம் செய்யறாங்க. மாரடைப்புக்கும் செய்யறாங்க, மூளை வாதத்துக்கும் செய்யறாங்க. ஸோ அதனால டயத்துக்கு ரீச் பண்றதுல யூ ஷுட் நாட் மிஸ் இட். அதை பண்ணிட்டோம்னு வச்சுங்க. வாத நோய் எப்படி அறிகிறது? நல்லா இருந்துருக்கவங்க திடீர்னு பேச முடியாம போறது, ஒரு கை காலில் வந்து உபயோகிக்க முடியாம போறது, இதே மாதிரி வரும்போது வாத நோயுடைய அறிகுறியா இருக்கலாம். அதை கண்டறிந்து உடனடி மருத்துவ சிகிச்சை பெற்று. அதே மாதிரி வந்து நம்மளுடைய உணவு பழக்கங்கள் வந்து அதிகமா கேன்சருக்கு வழிவகுத்திருக்காங்க. அதனாலதான் அரசு, மத்திய அரசு, மாநில அரசுகள் வந்து இந்த புற்றுநோயை தடுக்கிறதுக்காக ஒரு பல சிறப்பான திட்டங்களை அறிவிச்சு கொண்டு போடுறாங்க. அதுக்கு முக்கியமா பழக்க வழக்க மாற்றங்கள், புகையில்லாத தன்மை, மது இல்லாத தன்மை, இதெல்லாம் நம்ம கடைபிடிச்சுக்கணும். அதோட வயசானவங்களுக்கு அதிகமா பாதிப்புக்குள்ளாகிறது வந்து அவசரம். அவசரமா இயங்கும் போது அதிகமான பேர் விழுந்து எலும்புகள் வந்து நொறுங்கி பாதிப்புக்குள்ளாங்க. ஏன்னா வயதானவர்களுக்கு வந்து கால்சியம் சத்து குறைவா இருக்கு. ஸோ அந்த கால்சியம் சத்து குறையாம இருக்கிறதுக்கு பால் அதிகமா உட்கொள்ளும். ஸோ அதனால தடுமாற்றம் இல்லாத தவறாத வாழ்க்கை, மாடியில ஏறையில இறங்கையில கைப்பிடி வச்சு ஏறணும், இறங்கணும், பாத்ரூம்ல எந்திரிச்சு உட்காரையில
பிடிச்சிட்டு எதையும் எதிர்க்கணும், பிடிச்சிட்டு உட்காரணும். குறிப்பாக இந்தியன் டைப் ஆஃப் டாய்லெட்டை யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். வயதானவர்கள் வந்து வெளியில தொடக்கி இருந்தாங்கன்னா தாழ்பால் போடாமல் பாத்ரூம் டாய்லெட் யூஸ் பண்ணுறது நல்லது. குறிப்பிட்ட பொருளுக்கு உடனே எதுவும் இல்லாமல் உடனே அட்டன் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வகையில் வந்து நம்மளுடைய பழக்க வழக்க மாற்றங்களை நம்ம கடைபிடிச்சிக்கணும். இதோட வந்து இந்த கருத்தரங்களுடைய முக்கிய நோக்கம் வந்து மருத்துவ காப்பீடு. மோகன் ஐயா வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். அதாவது காப்பீட்டிற்கு வாங்கக்கூடிய கட்டக்கூடிய பணம் முழுமையா காப்பீட்டினுடைய பயனை அடையும் போது கிடைக்கிறதா இல்லையா என்பதை ஒரு கேள்விக்குறியாக ஐயா அவங்க சொன்னார். குறிப்பா வந்து காப்பீட்டு திட்டங்கள் மாநில அரசும் செஞ்சுக்கிட்டு இருக்கு, மத்திய அரசும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது ஆரம்பிக்கையில வந்து இதுல சேர்க்கப்பட்ட நோய்கள் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. வர வர வந்து அந்த டீம் ஆஃப் டாக்டர்ஸ் கன்சல்டேஷனோட அந்த நோய்களுடைய எண்ணிக்கை வந்து இப்ப அதிகரிச்சு வருது. அதுக்குள்ள அமௌண்ட்டும் அதிகமா கொடுக்குற அளவுக்கு கொண்டு வர்றாங்க. இதே வந்து இதே சிகிச்சைகள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. ஆங்கியோ பண்ணணுமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரீயா பண்ணிக்கலாம். நம்ம கியாபே கவர்மெண்ட் இருக்காங்க, எந்த டெஸ்டா இருந்தாலும் அதை பண்றாங்க. அதையும் நீங்க யூஸ் பண்ண உருவாக வேண்டும். பிரைவேட்ல உள்ள டிஃபிகல்ட்டி என்னன்னா இவங்க வந்து இன்சூரன்ஸ் வந்து பிராண்ட் பண்ணிட்டாங்கன்னா அன்னெசரி அன்வான்டட் இன்வெஸ்டிகேஷன் நிறைய பண்ணி டோட்டல் கிளைம் நிறைய வரும்போது இன்சூரன்ஸ் திட்டம் போடுற அந்த அவருடைய அமௌண்ட் போட்டு வர்றதை விட எக்ஸசிவா ஆகுது. ஸோ அதனால அரசாங்கம் என்ன பண்ணணும்னா நீ எவ்வளவு அமௌண்ட் போட்டாலும் இந்த டெஸ்ட்டுக்கு இவ்வளவுதான், இந்த ஆபரேஷனுக்கு இவ்வளவுதான் அப்படிங்கிறத ஊர்ஜிதம் பண்ணி அந்த லிஸ்டுக்குள்ள அவங்க செய்யணுங்கிறத ஒரு அப்பண்டிக்ஸ் பண்றோமா இது இவ்வளவுதான் அமௌண்ட், ஒரு கார்டியாக் ஆன்ஜியோ பண்றோமா இது இவ்வளவு, அதுக்குள்ளதான் அந்த கார்பரேட் ஹாஸ்பிட்டல் செய்யணுங்கிற சட்டத்தை அதை நடைமுறைப்படுத்தினா வந்து எக்ஸசிவா போன்ற இதெல்லாம் வந்து நமக்கு குறைஞ்சிடும். எல்லாம் ஒரு 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 டெஸ்ட் பண்றோம், பெட் ஸ்கேன் 25,000 சொல்றாங்க. இந்த பெட் ஸ்கேன் எவ்வளவு குறைச்ச அளவுக்கு செய்ய முடியும்? ஒரு சிடி ஸ்கேன் வந்து எவ்வளவுக்கு குறைச்ச அளவு செய்ய முடியுங்கிறத வந்து நம் தமிழக அரசு காட்டியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் சிடி ஸ்கேன் எடுக்கிறது வெளியில 3,500 4,000 கார்பரேட் ஹாஸ்பிட்டல் 5,000 7,000. அது வெறும் 500 ரூபாய்க்கு இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுக்குது. அப்ப அந்த 500 ரூபாய் தான் கொடுக்கணும்னு கார்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கு பிக் பண்ணா அதுல வர எக்ஸசிவ் அமௌண்ட் வந்து குறையும் போது நம்ம பில்லிங் ரேட்டும் நமக்கு குறைஞ்சிடும். எம்ஆர்ஐ எடுக்கிறோமா 3,000 ரூபாய் ஜிஹெச்ல அட் மோஸ்ட் பாட்டமான ரேட்டு. இதே வேற பெரிய கார்பரேட் ஹாஸ்பிட்டல் எடுத்தா அவன் இருக்கிற வார்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ரேட்டை பிக்ஸ் பண்றாங்க. சாதாரண வார்டுல இருந்தாட்டா 10,000 ரூபாய், விஐபி வார்டுல இருந்தாட்டா 25,000 ரூபாய். இது மாதிரி அதனுடைய ரேஞ்ச் ஆஃப் பில்லிங்கே வேற மாதிரி. இப்படி போகும்போது நமக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு ஏ கிளாஸ் வார்டு நல்லா இருக்கும், அவனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பில்ல ரூம் அதே மாதிரி பெட் வாடகை அதே மாதிரி. So you have to fix up the rate of the corporate hospital. இது எல்லாமே பண்ணிச்சிருக்காங்க. இதை மீறி தவறுகள் நடக்கிறத கிளைகளுக்கு மோகனையா கோடிட்டு காட்டினாங்க. அதுக்காக இந்த அமைப்பு ஒரு ஸ்டெப் எடுக்கிறது வந்து சந்தோஷமான விஷயமா இருக்கு. அதோட வந்து இந்த பென்ஷனருக்கு வந்து ரொம்ப நாள் நாங்கெல்லாம் வந்து பென்ஷனோட வாங்கினவங்க. இப்போ வர்ற காலத்துல பென்ஷனை நிப்பாட்டிட்டு இப்ப நடந்துகிட்டு இருக்க அரசு தான் இந்த பென்ஷனுக்குள்ள கேட்ட எடுத்து எல்லாத்துக்கும் பென்ஷன் உண்டான்னு சொல்றது. அதனால நன்றியை தெரிவிச்சது முக்கியமான ஒரு மைல் ஸ்டோன் டிசிஷன் ரொம்ப நாள் பெண்டிங் இருந்துச்சு. அதோட வந்து நம்ம வந்து இந்த நோய் வந்து காக்கணும் அப்படிங்கிறதோட நோய் வராம நம்மளை காத்துக்கிறது
நல்லது. ஸோ இன்சூரன்ஸ் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் தெளிவாக பேசிட்டாங்க. இது இல்லாம ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களுக்கு வந்து சில திட்டங்களை அரசு கொடுக்கணும். ஏன்னா அரசு ஊழியர் பொறுப்பேற்றதுல இருந்து ஒரு சொத்து வாங்க முடியாது, ஒரு கார் வாங்க முடியாது, ஒரு பைக் வாங்க முடியாது, எல்லாத்தையும் தியாகம் பண்ணி 58-60 வயசு வரைக்கும் வாழ்றாங்க. வீடே இல்லாம 60% பேர் வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. அதனால வந்து எவ்வளவோ இலவச மனை பட்டாக்கள் கொடுக்குது அரசு. அதை ரிட்டையரான வீடு இல்லாத அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் வந்து இந்த இலவச வீட்டுமனை பட்டாக வராங்க. சராசரி மாநிலம் வந்து பெறுவது பிரச்சனை இல்லை. அரசுக்காக உழைச்சவனுக்கு பத்திரிகையாளர்களுக்கு கூட இலவச வீட்டுமனை பட்டாக கொடுத்துருவாங்க. இந்த அரசுக்காக உழைச்சவனுக்கு அந்த திட்டத்தை வந்து அவங்க நடைமுறைப்படுத்தலாம். ஆனால் இந்த அரசு நிச்சயமா கோரிக்கையை வச்சா அதை செய்யுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவுதான் இருந்தாலும் எல்லாரும் அனுபவத்திலையும் வீடு இல்லாம ரிட்டையர் ஆனவங்க, பிள்ளையை கட்டி கொடுக்காம ரிட்டையர் ஆனவங்க எவ்வளவோ பேர் இருப்பாங்க. ஸோ இது மாதிரி வந்து படிக்கிற சீட்டுலையும் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் காம்படிஷன் இருக்கு. இப்ப அரசு கல்லூரியில படிக்கிறவங்களுக்கு இடஒதுக்கீடு தர்றாங்க. ஆனா அரசு ஊழியனா இருந்து ரிட்டையர் ஆனவங்களுக்கு ப்ரொஃபஷனல் காலேஜ்ல ஒரு இடஒதுக்கீட்டை கொடுக்கலாம். ஒரு சாதாரண அந்த இடஒதுக்கீடுல வந்து ஒரு 100 டாக்டர் இருக்குங்க. இந்த அரசு ஊழியர்களுக்குள்ள ரிட்டையர் ஆனவங்களுக்கு, அரசு ஊழியரா உள்ளவங்களுக்கு தன்னிச்சு அவனுக்கு ஒரு இடஒதுக்கீட்டை கொடுத்தா அதுலேயும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல வந்து அந்த ரிட்டையர்மெண்ட் ஆன பீப்புளும் அந்த அரசு வேலையில இருக்கிறவங்களும், ஏன்னா அவனுடைய சம்பளம் இவ்வளவு வந்து தெரிஞ்சு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களுக்கு வந்து இப்போ வந்து மத்திய அரசுகளுடைய செயல்பாட்டுல வந்து 80,000 ரூபாய் செலவு பண்றதுக்கான உள்ள செலவு வச்சிருக்காங்க. 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கணும். ஒரு மாத்திரை அமாக்சிசிலின் மாத்திரை 3 ரூபாய்க்கு வாங்கினது இன்னைக்கு 80 ரூபா 70 ரூபா கம்பெனி தகுந்த மாதிரி. அப்போ வந்து ஒரு டிப்ஸ் கொடுக்கறது கூட 5 ரூபா நோட்டு கிடையாது, 10 ரூபா நோட்டு கிடையாது, 20 ரூபா நோட்டு கிடையாது. எடுத்தவங்க 50 ரூபாய். அந்த 50 ரூபாயில 3 இட்லி விற்கிறவனுக்கு ஜிஎஸ்டியை போட்டுறாங்க. ஒரு பாட்டி விற்கிற அரிசிக்கு ஜிஎஸ்டி போட்டா என்ன தெரியும்? அரிசிக்கு பிள்ளைகள் உணவுக்கெல்லாம் ஜிஎஸ்டி தான் போடக்கூடாது. ஒரு தாய்ப்பால் இல்லாதவங்க ஒரு குட்டிப்பால் வாங்கி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி போட்டு என்ன அதிகபட்சம் குறைஞ்ச செலவு. ஸோ அதனால வந்து இன்சூரன்ஸ் திட்டத்தில் அரசு ஊழியர்கள் பயன்பெற வேண்டும். அந்த வகையில வந்து நம்ம மோகனையா பேசினாங்க. பணம் வாங்குறீங்களா? இது வாங்கவே வேணாம், எங்களுக்கு இன்சூரன்ஸே வேணாம். இல்லாட்டி பணம் வாங்குறீங்க, கிளைமே பண்ணல, இந்த பணத்துக்கு வட்டியும் முதல்மா வாங்கிக்கலான்னு. ஏன்னா எவ்வளவோ இன்சூரன்ஸ் கம்பெனி லைஃப் இன்சூரன்ஸே காணாம போயிருக்காங்க. லைஃப் இன்சூரன்ஸ் என்னாச்சு, பணம் போட்டுருக்காங்க. ஸோ அந்த பணத்தை அவங்க வந்து இன்சூரன்ஸ் பணம் கட்டுறோம், இது நாங்கள் கிளைமே பண்ணணும், இந்த வருஷத்துக்கு இதை வாங்கிக்கங்க, இந்த பணத்தை மொத்தமாக போட்டு இதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அன்னைக்கு ரேட்டுக்கு வாங்கிக்கங்க. அந்த பணத்தை அன்னைக்கு முடிச்சுருந்தாங்க எவ்வளோ பவுண்டு 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் 12,000 ரூபாய்க்கு பிள்ளைகளுக்காக வாங்கி வச்சோம். வயசான காலத்தில் 1.5 லட்சம் ரூபாய்க்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பவுன் வாங்க முடியுமா? அரசு ஊழியர்ல வேலை பார்க்கறது முடியாது. அப்போ அந்த டைத்துல உபயோகமாகிற பணம் அவங்களுக்கு பெரிய உதவியா இருக்கு. கூறி வாய்ப்புக்கு நன்றி ஒரு குறிப்பேடு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்ற எண்ணம் வந்தது. இருந்தாலும் ஐயா அவர்களை வந்து நன்றி கூறி அவர் சொன்ன ஒரு வாசகம் நமக்கு எல்லாருக்கும் போதும். என்ற வாசகம் அனைவருக்கும் போதும். அனைவரும் அவர் சொன்ன சட்டங்களை கடைபிடிக்கும் என்று கூறி அடுத்ததாக திருவி பத்திரகாரன் பிஏபிஎல் மூத்த வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம் மருத்துவ காப்பீட்டு திட்டமும் சட்ட பாதுகாப்பு திட்டத்திற்கு உரையாற்ற அங்கே மருத்துவமனை வரவேற்கிறோம்.
சங்கத்தினுடைய வழக்குரைங்க எல்லா வழக்குகளுக்கும் அவர் தான் காரியகர்த்தாக இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கே சொல்லி தெரிந்து நான் அறிந்த தொடர்ந்து வழக்கை சந்தித்து வருகிறோம். உறுதியாக இருக்கிறவர், நியாயமாக வழக்குகளுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர், பணம் பிரச்சனை இல்லை, ஈஸ்வரோட ஒவ்வொரு குறைச்சிருக்கும். ஆனால் வழக்குகளை நியாயமாக தொடர்ந்து நமக்கு ஆலோசனை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த விழாவிலும் இந்த கருத்தரங்கத்திலும் ஒரு வலியுறுத்த வேண்டும் என்பதற்காக அவர்களை உரையை பொறுமையாக கேட்டுக்கொள்கிறேன். திரு சந்திரகாந்தன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய மாநில துணைத் தலைவர் திரு புலவர் பரமசிவம் அவர்கள் முன்னாடி இருக்கிறார். அடுத்து அவர் மாநில துணைத் தலைவர் நரசிங் அவர்கள் தெரிவிக்க சொல்லியிருக்கிறார். ஐயா அவர்கள் சொல்லலாம். காப்பீட்டு திட்டமும் சட்ட பாதுகாப்பும் அறிவியல் தலைப்பு. இப்பொழுது எல்லோரும் 60, 80, 70 வயது தாண்டியவர்கள் எல்லோருக்கும் பிரச்சனை இருக்கதான் செய்யும். மிக வயசான உடனே காது கண்ணு இதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு சட்ட பாதுகாப்பு நான் பார்க்கணும். சட்ட பாதுகாப்பு என்பது கான்ஸ்டியூஷன் கிடையாது, கிடையாது, பண்ண ரைட். But Supreme Court says that right of principal state policy articles 20 Supreme Court fundamental rights is fundamental right now because American Constitution is fundamental right. India கிடையாது. But Supreme Court சொல்றதுன்னா இது ஒண்ணா fundamental right. The entire Constitution right the same right பாதுகாப்பு சட்ட பாதுகாப்பு உண்டு பண்ணுது. இன்சூரன்ஸ் கம்பெனி ரைட் உண்டு. நம்மள வந்து என்ன சொல்றதுன்னா பாருங்க Supreme Court ரைட்ஸ் what is a specific right to life does not mean mere animal existence. It means life with dignity. When a retired employee lives with dignity, bearing in heart, bearing eyes, live with dignity, if they are forced to make funds, they pick the life-saving strategy. The England எல்லாமே லைஃப்னால கவர்மெண்ட் செலவு பண்ணிட்டு கவர்மெண்ட் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. Nothing is there. Not getting pension, small pension deferred payment for insurance, medical insurance considers a deferred payment. This convention is there. Government has to protect your dignity, provide insurance to everyone. That is all along we have seen it, so many acts that came to protect the retired employees, pension and benefits, all those things. இப்போ ஒரிஜினலா இன்சூரன்ஸ் ஆக்ட் வந்து 1940 1938 அது ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் ஆக்ட். அந்த ஆக்ட்ல வந்து the foundation for the insurance was employee saying the insurance companies do not disappear even overnight, mandates that they maintain solvency margins even though money is back to pay to pay. அதுக்கப்புறம் எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட் 1948
the first one in India, first social security law. It established vital principle of health and worker of social responsibility. It moved healthcare away from charity towards entitlement. அதுக்கப்புறம் IRA ஆக்ட் வந்தது. அதுதான் வந்து private insurance. The sector offered private players. The insurance for regulatory government authority was created primarily mission not protect the profit companies but protect the interest of the policyholders. Government GO 204 और ये बता रहे इसके ऊपर एक्सपर्ट आप बताओ इस कैशलेस पॉलिसी इस कैश एक्चुअली इस कैशलेस nobody getting benefit at all और अदर सुना है और और आगे तो फंड देके मनी तो डेट वाइज तो खाना लगे डेट वाइज और वो फंड लेके डेट काम करते हैं कैशलेस पॉलिसी नो यूज my great my suggestion is that government should create scheme hospital warrant they take everything I don't want to anything else பணம் ஆப்போட இருக்கா எல்லாமே கவர்மெண்ட் பாதுகாப்பாங்க ஹெல்த் பாலிசி இன்சூரன்ஸ் இருக்கு எனக்கு எது வந்தா பாத்துக்கணும் எது வயசான கண்ணு போகும் அது போகும் மூக்கு போகும் எல்லாம் வயசு விட்டாச்சு இப்போ ஏற்று இது எவ்வளவு பாதுகாது நல்ல காது கேட்காது அதுக்கு போனாலும் இது சீரிங் இருக்கு கரெக்டாக சீரிங் இருக்கு எல்லாம் சீரிங் இருக்கு படி பர்பஸ் கேஷஸ் பார்த்து எதுக்கு வாங்கலாம் இது 6 வருஷம் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணீங்க கவர்மெண்ட் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க எல்லாம் கவர்மெண்ட் தான் வச்சிருக்கீங்க தட் இஸ் யுவர் கவர்மெண்ட் ப்ரொடெக்ட் யுவர் ரைட் ரெண்டு விஷயம் கொடுத்தாங்க அருமையான நீங்க மருத்துவ காப்பாடு உங்களுக்கு மருத்துவ காப்பீடு வந்து இம்பார்ட்டன்ட் that government has protect your interest that not be then what about rejection what is remedy legal remedy கேக்குறீங்க legal remedy னா காமர்ஸ் வந்து காமர்ஸ் போலாம் அது வந்து நடக்கணும்னா கன்சியூமர் போலாம் அதுல மேல ஹைகோர்ட் வரலாம் protection is there ஆனா எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் வாங்க முடியும் நம்ம ஆர்டர்ஸ் வாங்கிருக்கோம் உங்களை தெரியும் ஓட்ட ஆர்டர் ஆகணும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது பிளான்டரி ஆர்டர்ஸ் ஓட்ட ஆர்டர் இருக்கு கவர்மெண்ட் நாட் இம்ப்ளிமெண்டிங் பென்ஷன் ஆர்டர் ஆகணும் பென்ஷன் கொடுக்க மாட்டாங்க இன்சூரன்ஸ் ஆல்சோ கெட்டிங் ஆர்டர்ஸ் ஆர்டர் ஆகலாம் how to get money now government has some insurance company private insurance company government agreement நம்ம சமாளியா நமக்கு என்ன ரேட் கிடையாது சொல்றது கேட்கணும் வெளியிடணும் அதனால இன்சூரன்ஸ் இதுக்கு இந்த பாலிசி சொல்றது மாதிரி நான் என்ன சொல்றேன்னா இந்த பாலிசி ரேட்டு தான் சொன்னாங்க ஆனா பெனிஃபிட் பாலிசி கட்ட போட முடியல பட்ட கிடையாது எல்லாம் ஹாஸ்பிட்டல் போகிறோம் நான் ஒரு ஃபர்ஸ்ட் பே பண்ணணும் பே பண்ணிட்டு அவர் ப்ளூப்ரிண்ட் திரும்ப 5000 போடுறான் எலிஜிபிள் அட்வான்ஸ் சர்வீஸ் அப்புறம் ஆபரேஷன் 20% பில் கட்டலாம் எல்லாம் 20% கட்சிக்கு அவர் ஒரே சேவை பண்ணா அப்ரூவ் எவ்வளோ நதி 0 நம்ம என்ன பண்ணோம் அதுக்கு ரிசல்ட் பாலிசி ரிஜெக்ட் பண்ணோம் ரெஜெக்ட் நோ ஒன்று அது சரியா இல்லை அது சரியா இல்லை முன்னாடி வேறு சொல்லல இப்போ வேறு சொல்லல கண்ணு போச்சு சொல்லவே இல்லை டேபிள் இன்ஃபார்ம் பண்ணல பண்ணல சமரி கொடுக்கல ரிஜெக்ட் பண்ணோம் ரீசன்ஸ் செய்யலாம் நம்ம என்ன பண்ணோம் ஃபில்அப் பண்ணும்போது அதுமாதிரி அப்ளை பண்ணோம் ஃபார்ம்ஸ் எல்லாம் இது 1 2 3 4 டிஸ்டர்ப் பண்ணல அடுத்தது வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறீங்க வெளி வரோம் வரும்போது எல்லாத்தையும் பார்க்கணும் இதெல்லாம் இருக்கிறது அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும் அப்புறம் கிளைம் பண்ண முடியும் இது ரிஜெக்ஷன் அடுத்தது என்ன பண்ணால் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் வெளியே வந்த உடனே ஹாஸ்பிட்டலில் எல்லா சமையல் வச்சு செக் பண்ணணும் பில் பார்க்கணும் டேட்டா போட்டுக்கான இல்லையா அது பார்த்து அப்புறம் கிளைம் பண்ண முடியும் நம்ம அதெல்லாம் எல்லாத்தையும் பார்க்காம போட்டு போக முடியாது செய்யணும் நல்லா ப்ரிப்பேர் ப்ராப்பர் சேனல் ரிசர்வ் மெட்டீரியல்ஸ் இது டிசீஸ் இது சமரி ரிசர்ச் சமரி வாட் ட்ரீட்மெண்ட் டேக்கன் அதை பார்க்கலாம் இன்னொன்று தட் இஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்ம வில்லேஜ் இருக்கும் நல்ல சர்வீஸ் அவங்க வில்லேஜ் இருக்காங்க ஹாஸ்பிட்டல் கிடையாது எங்கே போவோம் அவங்களாம் சிட்டி வரணும் மணி 2 மணிக்கு ஆக்காடு வந்து என்ன பண்ண முடியும் பார்ட்டி தான் பண்ணணும் கீழே ஹாஸ்பிட்டல் போகலாம் அங்கே போனால் நான் வருகை அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்புறம் நான் வருகை என்ன சொல்றேன்னா எல்லா ஹாஸ்பிட்டலும் சி எந்த ஹாஸ்பிட்டல் போனாங்க எங்க ஹாஸ்பிட்டல் பண்ணி பண்ணுங்க டேக் மெடிசன் இன்சூரன்ஸ் நம்ம கிடையாது ஆகி வாங்குறேன் படி வச்சு கரெக்ட் பண்ணி அவனை பண்றான் ஒவ்வொன்று அவனுக்கு பில்லு பார்க்கணும் அதுக்கு 5000 பில் அது நாட் வாங்கிக்கிறேன் ரிஜெக்ஷன் தான் இன்சூரன்ஸ் கம்பெனி போனீங்க பாலிசி சொல்லுவாங்க வாட் எவர் யுவர் ஃபர்ஸ்ட் பே செகண்ட் லாஸ்ட் பே செகண்ட் பே ஸ்மால் லெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் பே தான் கொடுப்பான் செகண்ட் ஸ்மால் லெட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா
அதான் ரிசர்வ் பாலிசி. நிலையில் தான் ரிசர்வ் பாலிசி வந்து நிலையில் தான் மோர் ப்ராஃபிட் அது கோர்ட்டு போகலாம். அடுத்து சட்ட பாதுகாப்புன்னா நம்ம கணிஸ் கோர்ட்டு போகிறது, கோர்ட்டை போய் கடிக்க வச்சு கந்தனை போச்சு அவர் பாட்டு ரெமடி அது கூட ஆயிரம் மாட்டோம். சரி அவ்வளோ நாங்கள் வயசானவங்க நம்ம ஒரு கேஸ் போட்டீங்க வச்சுக்க நம்ம ஒரு இடத்துல போனால் பசங்க தெரியாது. பெட்ஷீட்டை பார்க்குறீங்க பெட்ஷீட் அப்பா கேஸ் போடுவாரு, பெட்ஷீட் கேஸ் நடக்கும் எழுதுவாரு வயிறு கேஸ் தெரியாது எல்லா பெட்ஷீட் பண்ணுறதுக்கு லெட்டர் போடுவோம் எல்லா பெட்ஷீட் போடணும் ஆயிரம் மாட்டேன் வயிறு கேஸ் தெரியாது ஆர்டர் வாங்கி கொடுத்தோம் ரூல்ஸ். அதனால இன்சூரன்ஸ் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ண செக்ஷன் வாங்க சொல்லுங்க இந்த கேஸில் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் இன்ஃபார்ம் பண்ண சொல்லலாம். நம்ம சொல்லாமல் போயிடணும் அது நான் திரும்பி வராமல் போயிடுச்சு ஃபேமிலி வராமல் போயிடுச்சு நம்ம வெளியே கேஸாக பார்க்குறேன். அடுத்து இன்னொரு பாயிண்ட் சொன்னீங்கன்னா இன்ஃபார்ம் டிரான்ஸ்பரன்சி நோ டிரான்ஸ்பரன்ட் ஆகும். வெளி பிரைவேட் டிரான்ஸ்பரன்ஸ் கிடையாது, மெடிக்கல் டிரான்ஸ்பரன்ஸ் கிடையாது. அதே போல தேர்ட் பார்ட்டி அட்வைஸ் வராது. இன்சூரன்ஸ் கம்பெனி நடத்துறாங்க எது கேட்டாலும் அவன் பார்ப்பான், அவன் தான் என்ன டைம் பண்ணிருக்காங்க கம்பெனி பார்க்க எல்லாம் பார்ப்பான். நிறைய நமக்கு கம்பெனி டைரெக்டாக பார்க்க முடியாது. ஹாஸ்பிட்டல் பண்ணாங்க எங்கேஜிங் தட் பர்சன் டு என்ஏஜ் ரைட் டு ஆல் தோஸ் திங்ஸ். இன்சூரன்ஸ் கம்பெனி கூட எல்லாம் கூட்டுக்கார வாங்கி என்ஏஜ் ரைட் எல்லாரும் பார்த்தா காசுல மருத்துவம் கேட்டுருக்காங்க. காசுல மட்டும் ஆனால் காசு வாங்கலாம். அதுக்கப்புறம் விழுப்புரம் அமௌண்ட் பிடிக்காம அது இன்வெஸ்ட் பண்ணலாம். டாக்டர் ரெக்கவர் பண்ணி டாக்டர் ரெக்கவர் பண்ணி ஆப்ஷன் உண்டு. சுகாதார ஆப்ஷன் உண்டு. இது குடிமதிய எங்களுக்கு ஆப்ஷன் உண்டு. ஒரு ஆப்ஷன் கிடையாது. எல்லாம் அப்படியே அவங்க முடிவு பண்ணுறாங்க. அதே போல பிடிக்கிறாங்க. அது நம்ம கிடைக்காது. அது கேஸ் போடணும். பொழுது கேஸ் போட்டாங்க எப்போ முடியுது வாழ்க்கையே கேட்கக்கூடாது. கவர்மெண்ட் எல்பாஸ் நம்ம ஏன் ஒர்க் பண்ணீங்க 25-50 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு கிடையாது. சர்வீஸ் ஃபுல்லாக கவர்மெண்ட் செய்றீங்க. ஆனால் நாட்டுக்கு ஒன்றும் கிடையாது. அதனால ரெக்வஸ்ட் அமர்ந்து கான்ஃபரன்ஸ் வந்து என்ன சொல்லணும்னா சட்ட பிரகாரம் சட்ட பாதுகாப்பு இருக்கு. பாதுகாப்பு முறையை நம்ம எடுத்துக்கலாம். அது முதல் முறையிட்டீங்கன்னா நம்ம ஒரு திருப்தி அடையலாம். அது மட்டும் இல்லை அசோசியேஷன் சப்போர்ட் அசோசியேஷன் சப்போர்ட் அசோசியேஷன் இந்த வாய்ப்பு நிறைவேற்ற வாழ நன்றி. அவரிடம் எனது திருமண நாளில் ஆசீர்வாதப்பட்டுள்ளேன். தியாகத்தின் மறுபெயராக இருந்த ஐயா நாராயணராவ் அவர்கள் இந்த அமைப்பை அவர்களுடைய ஒன்றுள்ள எனது பாரம்பரிய ஜனாப் கே.எஸ். ஆளுநர் அவர்களும் அத்துடன் எண்ணற்ற தலைவரின் தியாகத்தினால் இந்த சங்கம் இன்று வளர்ந்து சுமார் 25 ஆண்டுகளுக்கு மேலமாக தமிழகத்தில் உள்ள ஓய்வூதியர்களின் நலனுக்காக பாடுபட்டு வருகிறது. சங்கத்தின் உறுப்பினர்கள் எல்லாம் சுமார் 25 முதல் 30 ஆண்டு காலம் தங்கள் வாழ்க்கையை அரசுக்காக அர்ப்பணித்து உடல் பொருள் ஆகியன குடும்பத்தை
பார்க்க முடியாமல் பல்வேறு பணிச்சுமைகளுக்கிடையே பல்வேறு துறைகளில் பொதுமக்களுக்காகவும் அரசின் செயல்திட்டங்களை செயல்படுத்தி அதனால் ஏற்பட்ட பணிச்சுமையினால் பல்வேறு உடல் உபதைகளுக்கு நீங்கள் உட்பட்டு சிரமப்பட்டு வருகிறீர்கள். உங்களுக்கான டாக்டர் சொன்னது போல் 3ஆம் கட்ட வாழ்க்கையை முதுமை வாழ்க்கையை தொடங்கியுள்ளீர்கள். உங்களுக்கு உரிய மரியாதையுடன் அனைத்து தேவைப்பட்ட மருத்துவ உதவிகளை செய்ய வேண்டியது சமுதாய கடமையும் அரசின் கடமையாகும். இன்சூரன்ஸ் திட்டம் என்ற போர்வையோ அது ஏதோ ஒரு இதில் வந்து உங்களுக்கான மருத்துவ உதவிகளையும் தன்னுடைய இறுதி காலத்தில் தாங்கள் குடும்பத்தில் நீங்கள் நல்ல முறையில் செலவிட்டு சமுதாயத்திற்கு மேலும் வழிகாட்டுவதற்கு சேர்ந்தது அரசுடைய கடமையாகும். நமது மூத்த வாக்கறிஞர் டி. சந்திரகாந்தன் சார் அவர்கள் சுட்டிக்காட்டியது போல் அரசியலமைப்பு சட்டம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் நம் அனைவருக்கும் சம வாய்ப்பு, வாழும் உரிமை, ஆர்டிகல் 14 சம வாய்ப்பும் நம்முடைய அனைத்து உரிமைகளை பெற்று வாழக்கூடிய உரிமையான ஆர்டிகல் 21 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இங்கே உத்தரவாதப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிதான் பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டது. அவ்வாறு இன்சூரன்ஸ் துறையும் உருவாக்கப்பட்டது. இந்த இன்சூரன்ஸ் துறையின் தொடர்ச்சியாக தான் மருத்துவ காப்பீடு திட்டமும் உருவாக்கப்பட்டது. இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் உள்ள பயன்களை விரிவாக, அதாவது வந்து மருத்துவ காப்பீடு எல்லாருமே ஒரு சிரமத்தின் நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் வைத்தியம் பார்க்க போய் அதுக்கான செலவுகளை கிளைம் பண்ற மாதிரி சூழல் இருக்கு. இதுல ஃப்ராடு, ஏமாத்தி புரோக்கர்ஸ் கிளைம் அப்படிங்கிறது வேலையே கிடையாது. யாருக்கு ஆஸ்பத்திரி வளர்த்துட்டு ரூபா ஆகிறதுக்காண்டி பில் வெளிவிட மாட்டாங்க. மருத்துவமனை என்பது எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு சோதனை போட மாதிரி தான். எப்படி உயிரை கையில விழுந்துதான் இருப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம செலவு செய்யக்கூடிய பணங்களை உரிய முறையில் நம்மளுக்கு நம்முடைய புதிய ஒரு வரைவை ஐயா அவர்கள் காமித்தார்கள். அதுக்கு 3 மாத காலத்துக்குள் இந்த கிளைமை கொடுக்கணும் அப்படின்னு நான் உடனே என்ன சொல்றேன், எல்லாம் நவீனமயமாயிருச்சு. எல்லாமே கிளிக் தான், கிளிக் பண்ணா பணம் வந்துடுது. பணமே இப்ப கேஷ்லெஸ்ஸா ஆயிடுச்சு. எல்லாமே ஜிபே, கூகுள் பே அப்படின்னு வந்துட்டோம். இது 15 நாட்களுக்குள் கொடுக்க உத்தரவாதப்படுத்த வேண்டும். மருத்துவமனையில ஒரு ஆட்டுக்கு பணம் 3 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் செலவாயிடுச்சு. அவர் உடனே பணத்தை நகை அடகு வச்சு அங்கிட்டு கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி தான் செலவு பண்றாங்க. இந்த பணத்தை 2 வார காலத்துக்குள் அவர் ரீஇம்பர்ஸ் பண்ணணும். கேஷ்லெஸ் மோடில் அவருக்கு உத்தரவாதப்படுத்த வேண்டும். இன்னைக்கு நீதிமன்றத்தில் போது உங்களுக்கு இந்த இதெல்லாம் கிடைக்கல, எவ்வாறு பரிகாரம் தருவது? இதற்கு இன்சூரன்ஸ் ஓபர்ஸ்மேன் அதிகாரி சென்னையில் இருக்காரு. அவருக்கும் இது சம்பந்தப்பட்ட புகார்களை நீங்கள் இமெயில் வாயிலாக அனுப்பிச்சா அதுல ஒரு 5% தீர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இதை அடுத்து நீதிமன்றத்தில் எப்படி இது அணுகலாம் அப்படின்னா, தற்போது எல்லா மாவட்டத்திலும் மாவட்ட நுகர்வோர் குறைவு ஆணையம் இருக்கிறது. அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கிறது. இங்க 50 லட்சம் ரூபாய் வரைக்கான வழக்குகளை நுகர்வோர் மாவட்ட ஆணையத்தில் நீங்கள் வழங்குகிறார்கள். நீங்க பிரஸ்ஸா இல்ல, நீங்க கரெக்டா எக்யூப்மெண்ட்ல கேமராலாம் வச்சிருக்கீங்களே. பில் டேட்டிலிருந்து வட்டியும் வழக்குக்கான செலவும் கிடைக்கக்கூடிய இல்ல சார், கோப்ரோ கேமராலாம் வச்சிருந்தீங்களா சார்? அதனால 226 இந்திய அரசியல் சட்டத்தின் கீழ் உயர்நீதிமன்றத்திற்கு வானளவை அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதை பயன்படுத்தி இந்த பில்லு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம், திருச்சி சார், அதை சார் மதுரை பரிசீலித்து அவங்க இப்போ திருச்சியில் தான் சார் திருச்சி வழங்க வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக
நான் ஒரு ஆஜராக 3 வழக்குகளை உங்கள் முன் பகிர்ந்து ஆஜர்படுகிறேன். மாண்புமிகு நீதியரசர் ஹரிபாலன் அனைவருக்கு தெரிஞ்சிருந்தோம். ஹரிபாலன் வந்து தொழிலாளர்களுக்காக ஆஜராகி வக்கீல் அரசு நீதிபதியானார். அவருடைய ஒரு வழக்குக்கு போறோம். ஒரு ஆசிரியருடைய கணவர் திடீர்னு ஆஜராகி மகன் ஆசிரியர் கூட்டு போறாங்க. ரொம்ப இறந்து போயிடுறாங்க. நீங்க பாத்துக்கோங்க. அப்போ அவருக்கு அங்கே சிகிச்சை அளிக்கப்பட்டு பார்க்கணும் தானே சார்? ஒரு 2 லட்சம் ரூபாய் பில்லு கொடுக்குறாங்க. அது ஒரே காரணம் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனை இல்லை அப்படின்னு. அப்ப அந்த வந்து மாண்புமிகு நீதியரசர் ஹரிபாலன் வழக்கு வருவது. அவங்க உடனே அதிகாரியை வர சொல்லி, ஐயா நீங்க வந்து இதயமில்லாத அதிகாரியா இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்று நடந்தா என்ன செய்வீங்க? நாங்க ஆர்டரா போட விரும்பல, உங்களுக்கு நடந்தா என்ன பண்ணுவீங்க? பண்ணிட்டு ரிப்போர்ட் பண்ணுங்க. பத்திரிகையில இதயமில்லாத அதிகாரிங்கன்னா ஹரிபாலன் சொல்லிட்டாங்க. போயிடும். அவன் 3ஆவது நாள் செக்கை போடாது கொடுத்துட்டாரு வீட்டில் ஆபீசர். அந்த செக்கை வச்சுக்கங்க அப்படின்னு. அப்படி இந்த அதிகாரிகள் வந்து இந்த இன்சூரன்ஸ் கிளைம் போக்கை இதுல வந்து தெளிவா பார்க்கணும். எல்லாமே குற்றம் அது இல்லை இது இல்லை ஓட்டையும் தெளிவில்லாம நீதிமன்றத்தை அணுகினால 3 நாள் ஒரு செக்கே கிடைச்சிருக்கு. அப்படி ஒரு வழக்கலை அப்புறம் இந்த கோவில் கேட்டதான் ஐயா சொன்னாங்க. சமீபத்தில் ஒரு வழக்கு இன்னொரு பணம் தரலைகள் 1,20,000 கோவில் கிளைம். அப்ப அரசு பல்வேறு விதிவிலக்குகள் கொடுத்துருச்சு. ரெகுலரா இல்லாம அன்னைக்கு எல்லாருமே பாதி பேர் கோவில்ல பயந்து சென்று போயிட்டாங்க. ஐயோ அப்பா என்ன ஏது அந்த கோவில் கிளைம் சம்பந்தமாக மற்ற நுகர்வோர் வழக்கு போட்டோம். ஜெயாவோட டீச்சர் வந்து சிகிச்சைக்கு போய் சேர்றாரு. அவர் 3 மருத்துவமனைக்கு கொண்டு போயிடுறாங்க. இங்கே இல்லை சார், நம்ம அப்போலாம் சேர்க்க முடியாதுட்டாங்க. நான் அவ்வளவு கூட்டம், பெட்டு இல்லை, ஜிஹெச்லேயே பெட்டு இல்லை, அப்படிதான் நிலைமை இருந்துச்சு கோவிட். அந்த ஜெயாங்கிற டீச்சருடைய கணவர் 3 மருத்துவமனை கொண்டு போய் 3 பிள்ளை ஆயிடுச்சு. நம்ம சொன்னாங்க எதுக்காக போன ஹாஸ்பிட்டல் கொண்டு போனேன் எனக்கு சொல்லாம யாரை போய் கேட்கறது? இந்த டாக்டர் சொன்னாரு குறைக்கிறோம் போயிட்டு அங்கே போகிறோம் இங்கே இல்லை அங்கே போய் ஆளை காப்பாற்றணும் கொண்டு போய் கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் பிள்ளை. அப்போ அந்த வழக்கை நுகர்வோர் நீதிமன்றத்தை போட்டு அந்த கிளைமை வந்து அந்த 3 மருத்துவமனை செலவு பண்ண பிள்ளையும் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கணும். நம்ம டாக்டரை சொன்ன மாதிரி ஒவ்வொரு மருத்துவமனைக்கு கட்டணங்கள் மாறுபடுது. அப்ப ஜட்ஜி என்ன சொல்றாரு? கவர்மெண்ட் சொன்ன கோட்டா போனதை வந்து இன்சூரன்ஸ் கொடுத்தது, எக்ஸ்ட்ரா வசூல் போனதை நீதிமன்றம் திருப்பி தர அந்த மருத்துவமனை வட்டியுடன் திருப்பி தர உத்தரவு போட்டாங்க. அது 2 பிரிச்சு பார்க்க நீதிமன்றம் இந்த ஸ்கீமுக்குள்ள எவ்வளவு வருது. அப்ப ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு எக்ஸ்ட்ரா அதை வாங்கினேன் வாங்கி இது பண்ணாங்க. ஹாஸ்பிட்டல் வட்டியோட கொடுத்துடணும், இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்குள்ள பார்த்தா இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்லி மதுரை மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்துல ஒரு உத்தரவு போட்டு கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் வட்டியோட வாங்கி. அது மாதிரி அரசு போக்குவரத்து கழகத்தில் பணிபுரிந்த ஒரு நபரும் ஒரு மருந்து சிகிச்சைக்காண்டி போற அவருக்கு வந்து டிரைவர்னால அவருக்கு தோல் போட்ட பஸ்ல தெரியும் கண்டிஷன், பஸ் கண்டிஷன் அரை கண்டிஷன் தான் ஓடுது கவர்மெண்ட் பஸ். அப்ப அவருக்கு ஒரு ஷோல்டர் பெயின் அப்படின்னு போகும்போதுல அவருக்கு ஒரு சிகிச்சை ஃபர்ஸ்ட் ஒரு அறிவு சிகிச்சை கழுத்துல பண்ணிடுறாங்க. பண்ணி முடிஞ்சு போனா அப்பவும் அவருக்கு விடலை. அப்புறம் அந்த கழுத்து சிகிச்சையை வந்து தோல் போட்டைக்கு இன்னொரு அறிவு சிகிச்சை வருது. அப்போ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன சொல்றது? ஃபர்ஸ்ட் நீங்க கழுத்துக்கு தான் பண்ணி தோல் போட்ட சிகிச்சைக்கு நான் தோல் எடுக்க முடியாது. எப்படி நீங்க போனது கழுத்துக்கு தான் கேட்டீங்க, தோல் போட்ட சிகிச்சைக்கு நான் தரமாட்டேன் பில்லு. அப்ப அதையும் நுகர்வோர் மதுரை நுகர்வோர் நீதிமன்றத்தில் போகும் முதல்ல ஜட்ஜு சொல்றாரு, அப்பா அவர் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்காரு, உங்க டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துருக்காரு, அவருக்கான கிளைம் அவர் வீட்டில் போய் தப்பு சொல்லுதான் கேட்கலாம். பணி மெயினா ஓட்டுநர் பணி முடிஞ்சனால தான் 2 விஷயமும் வந்திருக்காரு. ஆயிரம் இருந்தாலும் கேட்கற இன்சூரன்ஸ் அது தனி. அதாவது பணியில் இருக்கும் பொழுது அந்த பணியின் பயனாக ஏற்பட்ட 2 சிகிச்சைக்கும் நீ கொடுத்துதான் ஆகணும். வட்டியோட 12% வட்டியோட கொடுக்கணும். வழக்கு செலவு 26
நம்ம இன்சூரன்ஸ் டைமே சமயத்து பக்காவாக ரெக்கார்ட்ஸை கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணி அதை சப்மிட் பண்ணிட்டா அதை வந்து அவங்க கிளைம் ப்ராசஸ் பண்ணுற எதுவாக இருக்குது. அதிலேருந்து குறை ஏற்பட்டால் பேங்கிங் அவுட்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் இமெயில் மூலமாக என்னென்ன ஸ்கேன் பண்ணி சப்மிட் பண்ணலாம். அது எல்லாமே பேப்பர்லெஸ் தான் வந்து அதுவும் ஒரு ஒர்க் அவுட் ஆகலாங்க. அடுத்த கட்டமாக சம்பந்தப்பட்ட மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்திலையும் வழக்குகளாக போட்டு அப்படி வழியிலாக நாங்கள் உயர்நீதிமன்ற தனிக்கு உங்களுக்கான கிளைமை நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வயசான காலத்தில் எல்லாருமே போட்டு அனுப்பாம இந்த இன்சூரன்ஸ் கிளைம் சம்பந்தமாக எதிர்காலத்தில் இதை தீர்க்கக்கூடிய ஒரு கமிட்டியை அமைக்கலாம். இந்த மாதிரி சங்கத்தில் உள்ள மாநில பொறுப்பாளர்கள் 2 மருத்துவர்கள், 2 இன்சூரன்ஸ் கம்பெனி, 2 அரசு அதிகாரிகள் இப்படி போட்ட ஒரு கமிட்டியை வச்சுட்டா அவங்க வந்து கிளைம் சொல்லிடுறாங்க. இந்த டாக்டருக்கு தான் தெரியும் இந்த டெஸ்ட் தேவையே இல்லை, நம்மளுக்கு வைக்கிறதுக்கு தெரியாது, பேஷண்ட்டுக்கு தெரியாது, சங்கத்துக்கு தெரியாது. அப்போ அந்த டாக்டர் சர்டிஃபிகேட் பண்ணுவாங்க, இந்த டெஸ்ட் பண்ணது கரெக்ட் தான், இது கொடுக்கலாம். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உடல்நிலையில் பல்வேறு மாற்றங்கள் இருக்கும். ஒருத்தருக்கு இந்த டெஸ்ட் பண்ணால் போதும், ஒருத்தருக்கு அந்த டெஸ்ட் பண்ணணும், ஒருத்தருக்கு எக்ஸ்ரே எடுக்கணும், ஒருத்தருக்கு ஸ்கேன் எடுக்கணும். ஸ்கேன்ல எம்ஆர்ஐ, சிடி, பெட் ஸ்கேன் 60,000 நினைக்கிறேன். பெட் ஸ்கேன் உடல் முழுவதும் ஸ்கேன் எடுக்கணும். இப்படி பல்வேறு நவீன காலத்தில் நவீனமயமான மருத்துவங்கள் வந்துடுது. இந்த இன்சூரன்ஸ்ல காப்பீடு திட்டத்திலையும் 2 லட்சம் 5 லட்சம் தலைவர் சொன்ன மாதிரி 10 லட்சமாக அதிகபட்சமாக கொடுத்து அவசியம் தேவைப்படும் போது அதற்கான கூடுதல் செலவை அரசு ஏற்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை உட்பட்டு எதிர்காலத்தில் பெற்றுத்தர நம்ம சங்கம் உதவி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு என வார்த்தைகளை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் நன்றி. அடுத்ததாக மருத்துவ